எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீட் இந்த மாதிரி புதுசு கிடையாது. ஆனால் அப்பா இல்லாமல் முதல் வாட்டி இப்படி உட்காரன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதல் நன்றி வந்து பத்திரிகையாளர்கள் உங்களுக்கும் மக்களுக்கும் காவல்துறைக்கும் தான். ஏன்னா அப்பாவோட எல்லா நிகழ்வுகளையும் நீங்கள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. அவரை வழி அனுப்பி வைக்கும் போதும் சாமி கிட்ட அனுப்பும் போதும் அவர் என்ன நினைச்சாரோ அதை விட 100 மடங்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக எங்கள் கூட நின்னீங்க. அதுக்கு உங்களுக்குமே பெரிய பெரிய நன்றி. ஒருத்தரையும் தேடி தேடி என்னால சொல்ல முடியல. அதனால இதன் மூலமாக நான் சொல்லிக்கிறேன். மாமா சொன்ன மாதிரி தான், உங்களுடைய கைத்தட்டல தான் அப்பா உருவானாரு. எந்த இடத்துல சிரிப்பு இருக்கோ, எந்த இடத்துல நகைச்சுவை இருக்கோ, கண்டிப்பா அப்பா அங்க இருந்துகிட்டே இருப்பாரு. அவர் விட்டுட்டு போன பொறுப்புகள், கடமைகள் எங்களுக்கு கொஞ்சம் நிறைய இருக்கு. அதெல்லாமே முடிப்போம். அவர் விட்ட பாதையில இருந்து கண்டிப்பா நாங்க எல்லாருமே தொடருவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அதிகமா இருக்கு. அதுக்கு மக்கள், பத்திரிகையாளர்கள் உங்களுடைய பிளெஸிங்ஸ் அண்ட் ஆதரவு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்குமே கொடுத்துக்கிட்டே இருங்க. எல்லாத்துக்குமே எல்லா அண்ணன்களுக்கும், இங்க நிக்கிற எல்லா அண்ணன்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. ஏன்னா இங்க இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அன்னைக்கு நம்ம எவ்வளவு விஷயத்த ஃபேஸ் பண்ணோம். ஆனா ஒரு நிமிஷம்னா எங்களுக்கு அவ்வளவு கோஆபரேட்டிவா எல்லாருமே பண்ணீங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே நன்றி. பொதுமக்கள் இவ்வளவு அன்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. உண்மையாவே அன்னைக்கு சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா எங்க மனநிலையை புரிஞ்சுட்டு நடந்திருந்தீங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மன நிறைவா இருந்தது. அதே மாதிரி அவர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, எங்களை பொறுத்தவரை ஒரு பெரிய லெஜெண்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த ஒரு துணையும் இல்லாம மேடை கலைஞர்களா அவரோட பயணத்தை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும் வந்த ஒரு பயணம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த 46 வயசுல இவ்வளவு தூரம் எங்க மாமா பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வந்து என்ன சொல்றது, இந்த மறைஞ்ச இந்த 16 நாளும் ஒவ்வொரு செகண்டும் எங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாம 1,00,000க்கு மேற்பட்ட மேடைகள் ஏறிய ஒரே மேடை கலைஞர் அவர் தான் அப்படின்றது தமிழ்நாடு அரசு சைட்ல இருந்து சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாவும் இருந்துச்சு. அதனாலதான் 2008லயே வந்து அவர் கலைமாமணி கொடுத்தோம் அப்படின்னு அவங்க எங்கிட்ட சொல்லும் போது எங்களுக்கே சில விஷயம் அப்பதான் தெரிய வந்துச்சு. கிரேட் மேன் அவர் தான் சொல்லுவோம். எங்களுக்கு என்னமோ அவரு எங்களோட போயிட்டாருன்ற ஒரு எண்ணம் இல்லை. உங்க எல்லாரோட மனசுலயும் இதயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காருன்ற மாதிரிதான் இருக்கு. எங்க கூட இருக்க மாதிரிதான் இருக்கு. ஒரு ஷூட் போயிருக்காரு, கண்டிப்பா வருவாரு அப்படின்ற மாதிரிதான் இருக்கு.